ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே ஒரு சூப்பரான விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள களை எடுக்கும் இயந்திரம் ப்ளஸ் அந்த சீடில் உள்ள இன்சர்ட் பண்ணுற மாதிரி இயந்திரம், சேம் டைம் பார் பிடிக்கிறது. இது எல்லாமே எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி ஷாப்பில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம், நாங்கள் என்ன மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே பார்க்கலாம் வாங்க. மெயினாக தோட்டத்தில் களை எடுக்க ஆட்கள் அதிகமாக தேவைப்படுது. ஆட்களும் கிடைக்கிறதுல சேம் டைம் அதிக செலவும் அதிகமாக ஆகுது. இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டைமும் சேவ் ஆகுது. சேம் டைம் ஆட்கள் தேவை ரொம்ப கம்மியாகுது. ஒரு ஆள் இருந்தாவே போதும், பணமும் உங்களுக்கு மிச்சமாகும். அதுக்காக தாங்க இந்த மிஷின். இந்த விஜே அப்படிங்கிற ஷாப் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு, கண்ணன் டிபார்ட்மெண்ட்க்கு ஆப்போசிட்டில் அப்படியே பேக் சைடு ரோட்டில் நம்ம மணிக்கூண்டு ரோட்டுக்கு உள்ளே வரவல்ல அந்த சைடில் ஃபஸ்ட்டே இந்த ஷாப் மெயின்லேயே இருக்குது. இங்கே நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி என்ன ரேட்டில் வேணுமோ அந்த மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பெரிய சைஸ் உங்களுக்கு ஒரே மிஷின்லேயே ஏர் பிடிக்கணும், களை எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுற மாதிரியும் மிஷின் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க, சேம் டைம் ஒருத்தர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் வாங்கினா கரெக்டாக இருக்குங்க. இந்த சைஸ் இல்லை, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்கு மேலே பெரிய சைஸ் வாங்கும்போது ஒருத்தர் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் மீடியம் சைஸ் இருந்தால் போது. மெயினாக களை எடுக்கிறது தான் எங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அதுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மிஷின் தான் வாங்கியிருக்கோம். இந்த மிஷினும் சேம் நம்ம கார் மாதிரி டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி இருக்குங்க. டீசல் அப்படின்னு போகும்போது நம்ம கம்பல்சரி வீக்லி 1 or 2 எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குன்னு சொன்னாங்க. பெட்ரோல் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லாங் கேப் எடுக்காமல் இருந்தாலும் கூட அது எதுவும் ஆகாது. திரும்பவும் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. இந்த ஷாப்பில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வரப்பில் மட்டும் இருக்கிற களை எடுக்கிறதுக்காக அந்த நார்மலாக ஹேண்டில் வச்சுருப்பேன்ல அந்த மாதிரி மிஷின். இன்னும் ஷாப்புக்கு வரும்போது உங்களுக்கு நிறையவே இங்கே பார்க்கலாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மெயினாக விவசாயம் மட்டுமே சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஷாப் ஒன்ஸ் விசிட் பண்ணி இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் மேன் பவர் கம்மி பண்ணி பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாகுங்க. மாடல்ஸ் எல்லாமே அங்கே பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஈரோடு டு கரூர் ரோட் நல்லியாம்பாளையம் அப்படிங்கிற பிளேஸில் கொஞ்சம் உள்ளே வந்ததே ஒரு பெரிய யூனிட் வச்சுருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணுறாங்க. மெயின் இன்ஜின் மட்டும் உங்களுக்கு வெளியில் இருந்து கொண்டு வந்து மற்ற பார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சு இன்சர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஷாப்பில் பார்த்துட்டு அப்படியே வாங்க தேவையில்லைங்க. டைரெக்டாக ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே நம்ம கையாலேயே ஓட்ட வச்சு நமக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுது, நமக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ப்ளஸ் நமக்கு என்ன மெயின் பர்பஸ் அதை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. சேம் டைம் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துக்கு எந்த மாதிரி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் அவங்க காட்டுறாங்க. நாங்கள் வாழை தோட்டத்துக்குள்ளே பாக்கி கண்ணு வச்சா அதுக்குள்ளே எப்படி இந்த மாதிரி களை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷின் வாங்குகிறோம். சேம் டைம் கொஞ்சம் சவுக்கு வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி மிஷின்லேயே 2 பக்கமும் களை எடுக்கணும். இதை நாங்கள் மெயினாக சொல்லும்போது எங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் சூட் ஆகுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது இது தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்களே ஓட்டி காட்டுறாங்க பாருங்கள். இங்கேயே நமக்கு இது எப்படி
ஹேண்டில் பண்ணுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அவங்க ஓட்டி காட்டிட்டு திரும்ப நம்மக்கிட்ட கொடுத்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு கூடயே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதில் நமக்கு கம்ஃபர்ட் ஆன பிறகு நம்ம ஃபீல்டுக்கு, அதாவது நம்ம தோட்டத்தில் என்ன வச்சுருக்கிறோமோ அதுக்கு இது செட் ஆகுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மிஷின் பார் பிடிக்கிற மிஷின் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக சூப்பராக பார் பிடிச்சிருதுன்னு பாருங்கள். நம்ம சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. மிஷின் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பார் பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இருக்குது. ஜஸ்ட் இது 1.5 அடியில் பார் பிடிக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த மிஷின் உங்களுக்கு கடலை, உளுந்து இந்த மாதிரி விதையெல்லாம் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே இதை ரொட்டேட் பண்ணிட்டு போகும்போது மண்ணில் மிஷினே ஹோல்ஸ் போட்டு அந்த சீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிடும். ஜஸ்ட் நம்ம அப்படியே ஓட்டி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ரவுண்ட் சுற்றி வரும்போது ஒரு 10-12 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப் பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே ஓப்பன் ஆகி ஒரு ஷீடாக உள்ள மண்ணுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்டே வரும். இந்த மாதிரி மிஷின் எல்லாமே ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. சேம் டைம் வரப்பில் களை எடுப்பில் அந்த மிஷினும் 8,000 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய மிஷின் அந்த மாதிரி போகும்போது 30,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற இந்த களை எடுக்கிற மிஷின் இங்கே வந்து தான் ஃபிட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அங்கே வந்து தான் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பெரிய பாக்ஸில் அதுக்கு தேவையான எல்லாமே உள்ளே வச்சுருவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்து அங்கே தான் ஃபிட் பண்ணி ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து ஃபீல்டுலேயும் நமக்கு ஓட்டி காட்டிடுறாங்க. இந்த மிஷினில் நம்ம 1 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் இருக்கிற களை எல்லாம் எடுக்கும்போது நமக்கு மிஷினில் அந்தளவு மாட்டாது. உங்களுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து அடுத்த ரவுண்ட் வரும்போது உங்களுக்கு நல்லா சுற்றி விட்டு அது மண்ணிலேயே மக்கி உரம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதை விட ஹைட்டாக, ரொம்ப ஹைட்டாக உங்களுக்கு ஒரு 4 அடி 5 அடி வளர்ந்த புல் நம்ம ரொம்ப நாள் களையை எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த மிஷினில் போய் மாட்டுது. அதை நான் வீடியோ எடுக்கலை. நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது சோளக்காடு. அதில் ஜஸ்ட் ஓட்டி பார்த்தா அதில் களை பெருசாக எதுவும் இல்லை. சோளத்தட்டு போட்டிருந்த அறுத்த இடத்த வந்து ஜஸ்ட் ஓட்டி விட்டோம். அதுக்கு பிறகு சவுக்கு காட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 3 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் புல் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருந்தது. அந்த இடத்துல நாங்கள் இந்த மிஷின் விட்டு ஓட்டும் போது உங்களுக்கு அந்த மிஷின் ஃபுல்லாகவே நல்லா அந்த களை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும்போது சுற்றிக்குது. ஸோ ரொம்ப நாள் நம்ம களை எடுக்க விடாமல் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளுக்கு ஒன்ஸ், அதாவது ஒரு அடி 1.5 அடி அதிகபட்சம் இருக்கும்போதே நம்ம இந்த மிஷின் விட்டு களை எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இந்த மிஷின் வச்சு எப்படி நாங்கள் சவுக்கு காட்டுக்குள்ளே களை எடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ போடுறேன். ஆயில் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம ஆயில் விரல அந்த ஃபில்டரை மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜஸ்ட் வாஷ் பண்ணி அப்படியே உள்ளே ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம சோளத்தட்டு அறுத்த காடு. இந்த மாதிரி இருக்கிற காட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தது இதுதான். இந்த மாதிரி கம்பியாக இருக்குது பாருங்கள் ரொட்டேட்டர். இதில் தான் ஃபுல்லாக இப்போது 4 அடி 5 அடி இருக்கிற புல் எல்லாமே ஃபுல்லாக சுற்றிக்குது. இப்போ கயிறு எப்படி சுற்றும் அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றுது. இந்த மாதிரி இடத்துல ஒரு அடி அளவுக்கு புல் இருக்கிற இடத்துல நம்ம பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கேயே ஓட்டி காமிப்பாங்க, வீடியோவில் பாருங்கள். மிஷினில் இருக்கிற டயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டுறோம் இல்லை களை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ரொட்டேட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணி களை எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஓட்டிக்கலாம். இது லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணல. இது எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தவர் தான், அக்கா நீங்களும் நல்லாவே ஓட்டலை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தோட்டத்து வேலையில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதனால நான் எதுவும் ட்ரை பண்ணல.
இந்த மாதிரி சவுக்கு காட்டுக்குள்ளே கடலை இருந்ததுனால களை எடுக்க முடியாமல் ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த களை எல்லாமே ஒரு 2 அடி அளவு வளர்ந்ததுனால எங்களால் இந்த மிஷின் வச்சு அவ்வளோ ஈஸியாக களை எடுக்க முடியலைங்க. ஸோ ஒன்ஸ் களை வந்த பிறகு ஒரு அடிக்கு மேலே வளர்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரொட்டேட்டர் வச்சு நம்ம களை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த களை காஞ்சு நமக்கு உரமாகவும் யூஸ் ஆகிக்கும். அந்த புற்களை எடுக்கவும் தேவையில்லை. டெய்லியும் ஒரு 1 ஹவர் ஓட்டுனாவே போதுங்க. நம்ம தோட்டத்தில் எந்த களையும் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.